Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 editing in Excel 2013. We will see the topic deleting cell content. So already நீங்க மேக் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸல் ஷீட்டில் சம்திங் டேட்டாஸை என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. அந்த டேட்டாஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், தட் மீன்ஸ் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்ன, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். டெலிட்டிங் செல் கண்டென்ட்ஸ். டு delete cell contents you can choose any one of the following method. ஸோ ஒரு பர்டிகுலர் செல்லில் இருக்கிற ஒரு டேட்டாஸை நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பேசிஸில் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன் ஃபர்ஸ்ட் ஒன், செலக்ட் த செல் அண்ட் ப்ரெஸ் delete key. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த செல்லில் இருக்கிற டேட்டாஸை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஆர் ஒன் மோர் செல்லாக இருந்ததுன்னா செல் ரேஞ்சஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கோ டு ப்ரெஸ், கீபோர்டில் இருக்கிற delete key ஆப்ஷன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி அந்த ரைட் பண்ணியிருக்கிற நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த செல் ரேஞ்சஸில் இருக்கிற டேட்டாஸ் என்ன ஆகும்னா கிளியர் ஆகும். தட் மீன்ஸ் delete ஆகும். ஓகேங்களா? திஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன். செகண்ட் ஒன் ஆப்ஷன், ஆர் select the cells, right click and clear content from the shortcut menu. So second one options என்னன்னு பார்த்தீங்கன்னா, go to again select the cell. செல்லை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் and then right click mouse buttons நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். right click and clear content option from the shortcut menu. So இந்த ஷார்ட்கட் மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கண்டென்ட் மெனுவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா clear content அப்படின்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். If you select this option, ஓகேங்களா, clear contents என்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த செல்லில் இருக்கிற டேட்டாஸ் என்ன ஆகுனா கிளியர் ஆகும். தட் மீன்ஸ் delete ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த செகண்ட் ஒன் மெத்தட். தென் தேர்ட் ஒன் மெத்தட், ஆர் select the home tab under the editing groups, click the drop down arrow of the clear button and select clear content. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, யூ கேன் செலக்ட் த செல். ஸோ ஆஃப்டர் செலக்டிங் த செல் யூ கேன் கோ டு கிளிக் த ஹோம் டேப். தட் மீன்ஸ் ஹோம் டேப் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஹோம் டேப்புக்குள்ளே இருக்க தேர் ஆர் மெனி குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த குரூப் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் குரூப். அண்டர் த எடிட்டிங் குரூப், ஓகேங்களா? ஸோ இந்த எடிட்டிங் குரூப் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எடிட்டிங் குரூப்புக்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆப்ஷன். ஸோ இந்த கிளியர் ஆப்ஷன்ஸ்க்கான ட்ராப் டவுன் ஏரோ பட்டன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணது என்ன ஆகுதுன்னா கிளியர் மோர் தென் கிளியர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அந்த மோர் தென் கிளியர் ஆப்ஷன்ஸில் செலக்ட் கிளியர் கண்டென்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தட் மீன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த செல் ரேஞ்சஸில் இருக்கிற டேட்டாஸ் என்ன ஆகுனா delete ஆகும். தட் மீன்ஸ் கிளியர் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த தேர்ட் ஒன் ஆப்ஷன். ஓகேங்களா? நவ் the selected content has been deleted. ஸோ இந்த 3 பேஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற செல்லில் இருக்கிற ஒரு டேட்டாஸை delete பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த டேபிள். ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், ஐட்டம் நம்பர், ஐட்டம் நேம் அண்ட் ப்ரைஸ். ஸோ ஐ ஹாவ் செலக்ட் திஸ் A2, that means A3 cell, A002 Logitech keyboard 750 and A003 speaker 900. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், A3 செல்லிருந்து C4 செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணியிருக்க அந்த செல்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பர்டிகுலர் கண்டென்ட் ஆஃப் டேட்டாஸை மட்டும் நான் delete பண்ணணும். தட் மீன்ஸ் கிளியர் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் கிளியரிங் த டேட்டா ரிசல்ட், ஸோ இந்த 3 பேஸ் ஆஃப் ஆர்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கான செல்லில் இருக்கிற டேட்டாஸை நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? எஸ். ஸோ ஆஃப்டர் கிளியரிங் த content of data table in showing that the A002 and Logitech keyboard 750 and A003 speaker and 900 இந்த amount of datas மட்டும் என்ன இருக்குன்னா, இந்த range of datas மட்டும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு clear ஆயிருக்கு. மீதி remaining of datas என்ன இருக்கு, the again show the table location. ஓகேங்களா? ஸோ இந்த deleting cell content options நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ now going to discuss with the practical deleting cell content. Okay, now so first நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஐட்டம் செல், ஐட்டம் நம்பர், ஐட்டம் நேம் அண்ட் ப்ரைஸ் பேசிஸில். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங், ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் செக்ஷன்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம், ஒரு செல்லில் இருக்கிற
டேட்டாஸை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக ஃபுல்லி எடிட் பண்ணணும் ஆர் பார்ஷியலி எடிட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ரைட் தட் டெக்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ப்ரைஸை நான் ரீசேஞ்ச் பண்ணியிருக்கேன், தட் மீன்ஸ் எடிட் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன். த நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், யூ கேன் choose the item number, item name and price basisல பாருங்க A001 to A005 வரைக்கும். Logitech mouse, Logitech keyboard and speaker, pen drive 4GB and hard disk, and then range of 350, 750, 900, 550 and 5500. இந்த ரேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், A3 செல்லுல இருந்து எஸ் C4 செல்லு வரைக்கும் இருக்கிற ரேஞ்சஸ் நான் ஒன் பை ஒன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிட்டு தென் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரைட் ஆர் லெஃப்ட் ஆரோ பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒன் பை ஒன் செல்லாக உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ நவ் ஐ ஹவ் செலக்ட் திஸ் A3 செல் டு C4 செல். ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணியிருக்க அந்த செல்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் நான் டெலீட் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் கிளியர் பண்ண போகிறேன் அந்த கண்டென்ட். ரைட் கிளிக் த மவுஸ் பட்டன் அண்ட் content options. So content options la pathina clear content and options ungalku show agudhu. So now click the clear content options, the entire content, that means selected cell la irukka entire content enna agudhu, remove agudhu. okayla, that means clear agudhu. This is the first one method. And then second one method parunga. So already irukra oru text neenga keyboard la irukra delete key neenga press பண்ணும்போது அந்த keys content உங்களுக்கு remove ஆகுது. ஓகேங்களா. This is the second one method. Third one method என்னன்னு பாத்தீங்கன்னா, go to click the home tab. ஸோ ஹோம் டேப்ல இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிருக்க செல்லுக்கு அப்புறம் ஹோம் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் வேரியஸ் குரூப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த வேரியஸ் குரூப் ஆப்ஷன்ஸில் எடிட்டிங் குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். எடிட்டிங் குரூப்பில் இருக்க ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர். ஸோ கிளியரில் இருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது வேரியஸ் கிளியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த வேரியஸ் கிளியர் ஆப்ஷன்ஸில் இருக்க கிளியர் கண்டென்ட்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற செல்லில் இருக்கிற கண்டென்ட் கிளியர் ஆகுது. தட் மீன்ஸ் டெலீட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டெலிட்டிங் செல் கண்டென்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் another one topic பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you.